சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஃப்ரெடாஸ் வாங் என்ன ஒரு ஒரு கேள்வி பதிலில் சொல்கிறாரு, பிள்ளைங்களை வந்து மதம் மாற்றம்லாம் மாற்றலாம், ஆனால் வெளிப்படையாக செய்யாதீங்க அப்படின்னு. அது வந்து சட்டப்படி குற்றம், அது பெரிய குற்றம். மதம் மாறுறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. ஏன்னா இது வந்து அதில் 3 ஆறில் இது ஒரு ஆர், அது ரிலீஜன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ பிள்ளைங்கன்னு சொன்னால் 18 வயசு கீழேனா மைனஸ் வந்து எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங், வாழ்க்கைனாவே ஒரு டிசிஷன் மேக்கிங் தான். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் பிள்ளைங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 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 பொறுப்போ இல்லை அந்த ஒரு தீர்ப்பு செய்கிறதுக்கோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ அனுமதி இல்லை. ஸோ அதனால் இந்த ரிலீஜன் மாறுறது, வேறு ரிலீஜன் மாறுறதுக்கு, அது பெரும்பாலும் இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லீமாக மாறுறதுக்கு 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து அந்த அனுமதி அவங்களுக்கு இல்லை, அவங்கள மாற்ற முடியாது. என்ன காரணம்னா, பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களோட அம்மா அப்பா 18 வயசு கீழே உள்ளவங்க, பெற்றோர்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்க முடியும். ஒரு அம்மா தனியாக முடிவெடுக்க முடியாது, ஒரு அப்பா தனியாக முடிவெடுக்க முடியாது, 2 பேரும் சேர்ந்து. அது வந்து கேஸ் லாவில் இருக்குது. அதாவது இந்திரா காந்தி கேஸில் முடிவு செய்த ஒரு சட்டம். ஆனால் எழுத்து மூலியமாக சட்டம், ஒரு பீனல் கோட், ஒரு ஆக்டோ இன்னும் இல்லை. ஆனால் யாரும் மதம் மாறினா 2 பெற்றோர்கள் முடிவு செய்ய வேண்டும், ஒரு தனிப்பட்ட பெற்றோர் முடிவு செய்ய முடியாது. அதே மாதிரி தான் 18 வயசு கீழே உள்ளவங்க பிள்ளைங்களும் முடிவு செய்ய முடியாது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு தடவை ஒருத்தர் முஸ்லீமாக ஆகிட்டா, ஒன்ஸ் அ முஸ்லீம் forever முஸ்லீம் இன் மலேசியா, பர்டிகுலர்லி இன் மலேசியா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தடவை முஸ்லீமில் மாறிட்டார்னா, திருப்பியும் அந்த மதத்துலேருந்து வெளியே ஆவறன்னா அவர் திருப்பி அந்த ஷாரியா, மக்கமா ஷாரியாவுக்கு தான் போகணும். ஏன்னா மதம் மாறும்போது அவங்க தான் மதம் மாற்றுறாங்க. ஸோ அவர் மதத்திலிருந்து வெளியே ஆவறனா மக்கமா ஷாரியாவுக்கு தான் அவர் சட்டத்தில் தெளிவாக இல்லை. ஆனால் கேஸ் லா இருக்குது, ஃபெட்ரல் கோர்ட் முடிவு பண்ணியிருக்கு. அதாவது நீங்கள் மதம் மாற விரும்புங்கன்னா நீங்கள் செய்யலாம், ஆனால் அதிலேருந்து வெளியாகணுன்னா நீங்கள் அந்த மதத்து சார்புப்பட்ட மக்கமா ஷாரியாவுக்கு தான் நீங்கள் போகணும். ஆனால் அவங்களுக்கு சில ப்ரொசீடியர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீடியர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்து, அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்லலாம், ரொம்ப டீரியஸான ப்ரொசீடியர். ஆனால் அனுமதிக்கலாமா, மதம் மாற்றிலிருந்து வெளியாகக்கூடாதுன்னு அந்த மக்கமா ஷாரியா தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த பிள்ளைங்களை வந்து மதம் மாற்றுறது வந்து பெரும் குற்றம். நிறைய கேசஸ் வந்து பிள்ளைங்களோட அனுமதி இல்லாமல் ரத்தம் எடுக்கிறது, பிள்ளைங்க அனுமதிச்சா கூட ரத்தம் எடுக்கிறது, அது கூட முடியாதுன்னு கூட சில கேசஸ் வந்திருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட், ஒரு 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு வற்புறுத்தி நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது கூட சட்டப்படி குற்றம். அவங்க 18 வயசுக்கு மேலே தான் அவங்களையும் அனுமதிக்கணும், என்னோடய ரத்தத்தை எடுக்கலாம். ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்டது இப்போ சமீபத்தில் ஒரு ஃபெட்ரல் கோர்ட் கேஸ் சொல்லியிருக்கு, 18 வயசு கீழேங்க அவங்க முடிவு செய்ய முடியாது. அதே மாதிரி தான் மதம் மாறக்கூடாதது, அந்த மதத்தில் இருக்கிறது வந்து 18 வயசு கீழே உள்ளவங்க வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அப்போ 18 வயசு கீழேன்னா அவங்க பெற்றோர் என்ன மதத்தில் இருக்கிறாங்களோ அந்த மதத்தை தான் அவங்க இருக்கணும். அவங்க தனிப்பட்ட முறையில் போயிட்டு ரகசியமாக மதம் மாறுறது வந்து சட்டப்படி குற்றம். அது இன்னும் யாரும் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணல. ஏன்னா என்ன கேட்டிங்களா, அது கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணால் மற்ற ஃபெட்ரல் கோர்ட் கேசஸில் முடிவு பண்ணியிருக்காங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க முடிவு இந்த மாதிரி தீர்ப்புலாம் எடுக்க முடியாது, அவங்க ஓட்டு கூட போட முடியாது. ஏன்னா அவங்க வந்து அது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங். ஸோ இது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்னால 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த they are not in a position, அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் கெப்பாசிட்டி இன்னும் இல்லை. முன்னெல்லாம் 21 வயசு, இப்போ அது குறைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப டெவலப் ஆனதுனால இப்போ வந்து வயசு 18 வயசுக்கு குறைச்சிருக்கிறாங்க, 3 வயசு குறைச்சிருக்கிறாங்க.